இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவனோட மைண்ட் இப்ப அவங்க அப்பாவை பார்க்கணும்னு ஏங்குது. ஸோ பையனோட ஹெல்த் கண்டிஷன் முழுசா சரியாகணும்னா அவனோட அப்பாவை பார்க்கணும். இல்லைன்னா அது அந்த பையனோட உயிருக்கே ஆபத்துல முடிய கூட வாய்ப்பு இருக்கு. திரும்பவும் சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க அப்பாவை இங்க வர சொல்லுங்க. அவர் வந்தாதான் இவனை காப்பாற்ற முடியும். பையனோட அப்பா வந்துட்டாரா? என்னங்க நீங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? உங்களுக்கு இன்னும் பையனோட கண்டிஷன் புரியலையா? பல்ஸ் ரேட் குறைஞ்சிட்டே இருக்கு, நீங்க பாத்தீங்கல்ல. இப்ப இருக்கிற ஒரே ஒரு வழி, பையனோட அப்பா வந்து அவன்கிட்ட பேசினா மட்டும்தான் இது நார்மல் ஆகும். அப்படி இல்லைன்னா ரிஸ்க் தாங்க. ஐயோ கடவுளே, என் பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீங்க தான் என் அப்பாவா? அப்ப நீங்க ஆதி அங்கிள் இல்லையா? ஆமாடா. ஆமாடா, நான் தான் உன் அப்பா. அப்புறம் ஏன் அங்கிள்னு இத்தனை நாளோ பண்ணீங்க? அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல எனக்கு தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போச்சு. இப்பதான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சுடா. அப்போ இனிமேல் நீங்க எங்க கூட தான் இருப்பீங்களா? நான் இனிமேல் அப்பான்னு கூப்பிடலாமா? கூப்பிடலாண்டா. அப்பா ஏண்டா அம்மாவை இப்படி பயமுறுத்திட்ட? அம்மா, நீ அழுதுட்டு இருந்தத நான் பார்த்ததும் ஒரு மாதிரியா ஆயிடுச்சுமா. பாத்தியா, சாமி கிட்ட அப்பாவை வர சொல்லி கேட்டல, அதே மாதிரி இப்ப அப்பா வந்துட்டார் பாத்தியா? சரி, எல்லாரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் செக்அப் முடிச்சிட்டு கூப்பிடுறேன். ஓகே ஆதித்யா, நாங்க வெளியே வெயிட் பண்றோம். நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. நம்ம அப்புறமா ஜாலியா வீட்டுக்கு போலாம். ஓகேவா? I love you, Pa. இப்ப யோசிச்சாலும் நான் எடுத்த முடிவு தப்பான முடிவு இல்லைன்னு எனக்கு தோணுது. அது என்னவோ தெரியல, அவனுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்கவே முடியல. அதான் நான் ஒரு முடிவு பண்ணேன். ஆதித்யாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சு
அவன் ஹெல்த் சரியாகிற வரைக்கும் நான் தான் அவனோட அப்பாவா இருக்க போறேன். மித்ரா, என்னோட இந்த முடிவுல மேபி உனக்கு என் மேல கோபம் கூட வரலாம். ஆமா, கோவந்தான். நீ என்ன இப்படி கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசுறதுக்கு உன் மேல நான் கோவமா தான் இருக்கேன். நீ எதுக்கு இப்படி எல்லாம் பண்றன்னு கூட நான் புரிஞ்சுக்க மாட்டேனா ஆதி? எதுக்கு எனக்கு இவ்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்க? உன் மனச பத்தி எனக்கு தெரியாதா? அந்த பையனோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் பொய் சொல்லணும் கூடவா எனக்கு தெரியாது? இன்னும் சொல்ல போனா நீ அப்படி பண்ணதாலதான் எனக்கு உன் மேல இருக்கிற மரியாதையும் லவ்வும் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. I'm really so proud of you. Love you, Adi. Thanks, Mitra. Thank you so much. Sorry, பாரதி. உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இந்த தப்புக்கு நான் தான் மன்னிப்பு கேட்கணும். நீங்க எனக்கு செஞ்சது மறக்கவே முடியாத உதவி. நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறது என் குழந்தையோட உயிர். நீங்க 2 பேரும் செஞ்ச இந்த உதவிய நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். நடக்கிறதெல்லாம் பார்த்தா இது தானா நடக்குதா இல்ல இதெல்லாம் பிளான் பண்ணி யாராவது நடத்திட்டு இருக்காங்களான்னு எதுவும் தெரியலையே. இவன் என்னடானா தம் பெத்த பிள்ளைக்கு அப்பாவா நடிக்க போறேன்னு சொல்றான். இவன் என்னடானா பெரிய தியாகி மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா என்ன நடந்தாலும் 2 பேரும் இன்னும் க்ளோஸ் ஆகிக்கிட்டே தானே போறாங்க. ஆனா பிரிய மாட்டேங்கிறாங்களே. இதை இப்படியே விடக்கூடாது. அடுத்து இன்னும் ஏதாவது பெருசா பண்ணணும்.